அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த அப்பர் பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து ஒரு லோயர் பாடி தனியாக பண்ணிட்டு இருக்கோம், அப்பர் பாடி தனியாக பண்ணுவோம். அப்புறமேட்டு முழுமையாக வந்து ஹோல் பாடி பண்ணுறதுக்காகலாம் இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த அப்பர் பாடி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் கால் வைக்கிற விதம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கிட்டு வஜ்ராசனம் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஆனால் அந்த கால் மேலே நம்ம உட்கார போடுறது அந்த ஹீல் வந்து இப்படியே தான் இருக்கும். இன்னொரு கால் வந்து இப்படி எப்பயுமே கால் எப்படி வைக்கப்போமோ அதே மாதிரி வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த கை பொசிஷன் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கை வந்து இந்த நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடது கை நல்லா இப்படி வச்சுட்டு வலது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு காதை ஒட்டி அப்படியே வந்து இப்படி சைட் ஸ்ட்ரெச் வந்து இப்படி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும் போது இந்த தோள்பட்டை இப்படி வந்து இருக்கக்கூடாது. தோள்பட்டை நல்லா வந்து இப்படி ஓப்பன் ஆகி இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து அந்த தோள்பட்டையில் வந்து வலி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த சைடில் இருக்கிறது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இழுவுத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் வந்து பண்ணிடலாம். கால் பொசிஷன் இப்போ இப்படியே இருக்கட்டும். இந்த பொசிஷன்லேயே வந்து தான் நம்ம கை மட்டும் மாற்றிட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடது கையை மேல் நோக்கி தூக்கி காதை ஒட்டி வந்து அப்படியே சைட் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே இந்த கால் பொசிஷன் வந்து மாற்ற போகிறோம். வலது கால் வஜ்ராசனம் மாதிரி வைக்க போகிறோம். ஆனால் கால் இப்படி தள்ளி வைக்க போகிறோம். ஒரு கால் இப்போ நார்மலாக வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் கால் பொசிஷனை மட்டும் மாற்றிருக்கோம். கை அப்படியே வைக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அப்படியே வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த கால் பொசிஷன் வைக்கும் போது இந்த முட்டி வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த பாதத்தை வைக்கிற மாதிரி வந்து நம்ம கால் பொசிஷன் வந்து வச்சுருக்கணும். இப்போ இதுலேயே வந்து அடுத்த பயிற்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அதிகமாக வரதுக்காக நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து இடது கையை நம்ம கீழே இப்படி வச்சுட்டு வலது கையை இப்படி கொண்டு போகணும். இப்போ அப்படி நம்ம என்ன பண்ணணும், கையை பொசிஷன் அப்படியே மாற்ற போகிறோம். இடது கையை கொண்டு வந்து கீழே வச்சு இந்த முட்டியை அப்படியே சேர்த்து பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வலது கையை கொண்டு வந்து அப்படியே இப்படி ஸ்ட்ரெச் பண்ண. எந்த அளவுக்கு வந்து நம்மளால இப்படி கீழே போய் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே இழுவுத்தன்மை ஏற்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த பக்கம் கால் பொசிஷன் அப்படியே மாற்றும். இதில் வந்து வஜ்ராசனில் கால் வைக்கும் போது இந்த டோஸ் எல்லாமே ஃபுல்லாக கீழ் நோக்கி அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி சைடில் வந்து இப்படி போகக்கூடாது. கீழ் நோக்கி இப்படி போகும்போது தான் இந்த ஆங்கிள் கிட்ட வந்து நல்லாவே நமக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இப்படி வச்சுட்டு பண்ண போகிறோம். இப்போ வலது கையை கொண்டு வந்து இந்த முட்டியை டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இடது கையை கொண்டு வந்து காதை ஒட்டி வச்சு அப்படியே நல்லா ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நம்மளோட அப்பர் பாடிக்கு வந்து நல்லாவே தான் இந்த சைடில் இருக்கிற வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து இங்கே இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா
அவங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இந்த இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு அப்படியே பொறுமையாக செஞ்சேன். இதே மாதிரியே வந்து கால் பொசிஷனையும் கை பொசிஷனையும் மாற்றி மாற்றி வந்து நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதேமாதிரி நம்ம கால் பொசிஷன் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ராசனம் வைக்கிறதுனால இந்த அப்பர் தை இந்த குவாட்சப்ஸில் வந்து நல்லாவே ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். அதேமாரி கால் வந்து இப்படி போகிறதுனால வைக்கிறதுனால நிறைய ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இந்த ஸ்ட்ரெச்சில் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்க வந்து நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும். அப்புறம் அடுத்த ஆசனா பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.